பார்வதி பதையே. திருச்சிற்றம்பலம். குருவர்களும் திருவள்ளும் முன்னேற்க மனவாசகனுடைய திருவடியிலே மீண்டும் ஒரு கணம் வணங்கி உண்மை விளக்கம் என்கின்ற நூலின் செய்யுளை நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அதிலே சென்ற வகுப்பிலே வித்தியா தத்துவங்களுடைய பெயரினை பார்த்தோம். இப்பொழுது வித்தியா தத்துவங்களினோட தொழிலை பார்க்கணும்ல. பேர் தெரிஞ்சிச்சு. இப்போ யுவனேஸ் ஐயாவோட பேர் என்ன? யுவனேஸு. இப்போ ஒரு பொண்ணு பார்க்க வரேன், ஒரு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க வரேன்னு வச்சுக்க, என்ன கேட்பாங்க? பையன் என்னங்க வேலை செய்கிறாரு? அப்போ ஃபஸ்ட்டு கேட்பாங்க பேர் என்னப்பான்னு கேட்பாங்க. பேர் கேட்பாங்களா இல்லையா? ஃபஸ்ட்டு பேர் தான் கேட்போம். இப்போ ஒரு இப்போ தருணு யுவனேஸு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன கேட்பாங்க? என்ன வேலை செய்கிறாரு? இப்போ வித்தியா தத்துவங்களோட பேர் தெரிஞ்சுக்கணுமா? அம்மா கேட்கணும், பேர் தெரிஞ்சிச்சு, அது என்னதான் பண்ணுது தெரியுமா இல்லையா? அதான் பார்க்க போகிறோம். தொழில் வித்தியா தத்துவங்களின் தொழில் எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லல் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆரவரும் காலம் குறியா மயக்கு என்று கொள். எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆரவரும் காலம் குறியா மயக்கு என்று கொள் என்று சொல்லுகின்றார். இது நம்மளோட செய்யுள் 19. இதுக்கு தெளிவுரையை பார்ப்போம். தெளிவுரை: உயிர்களுக்கு நுகர்ச்சியின் முடிவாகிய எல்லையும் அதன் விளைவு ஆகிய நிகழ்வும் இனி வரும் என்னும் புதுமை எதிர்பார்ப்பும் ஆகிய உணர்வுகளை காலம் என்னும் தத்துவம் இறந்த காலம். இப்போ இந்த காலம் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம். காலம் ஃபர்ஸ்ட் கால தத்துவம் மொத்தமா. இந்த காலம் என்ன செய்யுது? இந்த 3 தொழில் செய்யுது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். காலம் 3 இருக்குதா? காலம்லாம் எதுவுமே இல்லைம்மா. இப்போது சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆளுகிட்ட எனக்கு போராத காலமாகுதுன்னு. காலம் தான், எல்லாமே காலம் தான். இப்போ நம்ம என்ன காலத்தை இருக்கிறோம்? நிகழ்காலம். இப்போ 18வது செய்தியில் என்ன ஆயிடுச்சு? இறந்த காலம் ஆயிடுச்சு. 18வது செய்தியில் இப்போ இறந்த காலம் ஆயிடுச்சு. இப்போ 19வது செய்தியில் நிகழ்காலத்தில் இருக்குது. இப்போ இதெல்லாம் படித்ததுக்கான பலன் வரும்ல, அது எதிர்காலத்தில் நம்மளுக்கு இருக்கும். காலம் 3 ஆகுதே இல்லையா? எல்லாம் வரங்க. பையன் படிக்கிறான், நிகழ்காலத்தில் படிக்கிறான். அப்புறம் எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறான். இருந்த உடனே அந்த இப்போ ஒருத்த பையன் நல்லா படிச்சுன்னுக்கிறான், அது இறந்த காலமாக இருக்குது. படித்ததில் இறந்த காலமாக. இப்போ பையன் 1வது படிக்கிறான், அப்புறம் 10வது வந்தோடனே 1வது படித்தது என்ன ஆயிடுது? இறந்த காலமாகிடுது. இப்போ படிச்சுட்டே வரான், நல்ல ஒரு வேலைக்கு போகிறான். இப்போ படித்தது நிகழ்காலத்தில் நல்லா படிக்கிறான், எதிர்காலம் நல்ல ஒரு வேலைக்கு போகிறானா இல்லையா? இவள் தான் காலங்கள் 3ஆக பிரிக்கிறாரு. இவ்வளோ தான். புரிஞ்சிட்டா இல்லையா? அப்போ காலத்தோட வேலை 3 காலம். 1 நிகழ்காலம், 1 எதிர்காலம், இறந்த காலம். இப்போது நம்ம நிகழ்காலத்தில் இருக்கோம். இப்போ போன வகுப்பு பார்த்தோம், அது நேற்று என்னது? இறந்த காலம். இன்னைக்கு எது? நிகழ்காலம். நாளை எதிர்காலம். முடிஞ்சிச்சா? சரி. உயிரின் வினைக்கு ஈடாக இது உரியதன்று என அந்நுகர்ச்சியை நியதி தத்துவம் ஒரு வரையறைக்கு உட்பட்டு நின்று நியமிக்கும். நியமித்தல் நியதி. இவ்வளவுதான்யா. எனக்கு என்ன நியதி சொல்லுங்க? மனுநீதி சோழன்கிட்ட போய் ஒரு பசு அவருடைய புதல்வன் கன்றை ஏற்றி கொண்டு விட்டார், வரலாறு தெரிஞ்சது. அது போய் என்ன கேட்டுச்சு? நியதி. நீதி தான், நியதியிலிருந்து தான் நீதி வருது. அப்போது நியதி கேட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசாணை மணியை அடிக்கின்றது. வந்தவர் என்ன செய்தார்? பசுவினுடைய கன்றை கொன்றபடினாலே அதுக்கு அதே நியதி என்ன? என் மகனையும் தவம் புரிந்து பெற்றெடுத்த புதல்வனை தேர் சக்கரத்தில் இட்டு கொண்டார் யாரு? மனுநீதி சோழன் அப்படின்ற நம்ம வரலாற்றை தான் பார்க்குறோம். அப்பேற்பட்ட நாட்டில் நம்ம பிறந்திருந்தோம். அப்போது இது இந்த வரலாறுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னா, அந்த நியதி தான். இந்த நியதி நியமித்தல் நியதி தத்துவம். அந்த தத்துவத்தை சொல்றதுக்காக அந்த நிகழ்ச்சியை நான் சொன்னேன். அப்போ நடந்துச்சு இது. இப்போ இதுக்கு அது நீங்கள் அந்த வரலாற்றை எடுக்கிறதுக்கும் இந்த தத்துவத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதுக்கு இது இப்படி குழப்பிக்கூடாது. அது ஏன் சொன்னோன்னா, அந்த மாட்டுக்கு ஒரு நியதியை வழங்கினாரா, அந்த நியதி தான் இந்த தத்துவம். ஒரு நியமித்தல், ஒரு நீதியை வழங்குதல், இதாவது நியதி தத்துவம் தான் செய்யுது. ஓகேவா? கால தத்துவம் என்பது காலத்தை வரையறுக்குது. அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலம் செயல்படுது. இது எல்லாம் செயல்படுக்கும் தான் இருக்குது. இப்போ தினைக்கிழமை காலம் செயல்படுது. காலம் இல்லாமல் எதுவுமே இப்போ டைம் இல்லாமல் எதனா இருக்குதா? 8 மணிக்கெல்லாம் ஐயா நிப்பாட்டணும். 8:30 9 ஆச்சுன்னா
நம்ம நினைப்போம் இந்த ஐயா என்ன ஐயா எப்படி பிளேடாக போடுறேன் விட்டா தானே வீட்டுக்கு போனால் சாப்பிடணும் படுக்கணுமா இல்லையா அப்படிலாம் வருதா இல்லையா. காலம்னா ஒரு காலம் வைக்கணும், வச்சாலும் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ அது காலத்தத்துவம். உயிருக்கு செயலாற்றலை தருவதற்கு ஏதுவாகிய உயிரின் கிரியாசக்தியை மேலே உயிரின் வினைக்கு ஈடாக இஃது உரியது இஃது உரியது அன்று என்பதை அந்நுகர்ச்சியின் நியதி தத்துவம் தான் உணர்த்துது. இது நமக்கு தேவை, இது தேவையில்லை, இது தப்பு, இது கரெக்டு. இது எதை தெரியுது? நியதி தத்துவம். புரிஞ்சிச்சா? சரி, அடுத்தது உயிருக்கு செயலாற்றலை தருவதற்கு ஏதுவாகிய உயிரின் கிரியாசக்தியை கலை தத்துவம் சிறிதே எழுப்பும். இப்போ காலம் பார்த்தோம், நியதி பார்த்துட்டோம், இப்போ கலை பார்க்க போகிறோம். கலை தத்துவம் தான் செயல். என்னம்மா கலையரசன் சொல்கிறோமா இல்லையா, கலை செல்வின்றோமா? கலைன்னு செயல்னு அர்த்தம். இப்போ ஓவியக்கலை, நடனக்கலை, இசைக்கலை. ஐயா நல்லா பாடுறாரு, அம்மா நல்லா நடனாடுறாங்க, இவங்க நல்லா ஓவியம் வரைகிறான், நல்ல சமையற்கலை, எல்லோரும் கலை தான். மொத்தம் எத்தனை கலை இருக்குது? 64 கலை இருக்குது. எத்தனை கலை இருக்குது? 64 கலைகள் இருக்குதுமா. ஒரு கலை 2 கலை இல்லை, 64 கலைகள் இருக்குது. இந்த கலை தத்துவத்துக்கான இது எதுனா செயல். இப்போ ஒரு ஓவியம் வரைகிறோம், செயல் இல்லைன்னா அந்த ஓவியம் வரையுமா? இப்போ நல்லா பாயாசம் நல்லா இருக்குது, சமைச்சா தானே அந்த பாயாசம் வருது, செயல் வருது இல்லையா? அதான் கலை. புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். இது 3ஆவது தத்துவம். உயிரின் ஞான சக்தியை வித்யா தத்துவம் விரைந்து சிறிதே எழுப்பும். உயிரின் இச்சா சக்தியை அராக தத்துவம் சிறிதே விளங்கச் செய்யும். வித்தை என்பது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, உயிருக்கு உயிரின் ஞான சக்தியை, உயிருக்கு 3 சக்தி இருக்குது: இச்சை, விருப்பம், செயல். இச்சைனா பற்றுவது, இச்சை, விருப்பம், செயல். இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. இப்போ இச்சாசக்தி, ஞானாசக்தி. அப்போ என்னது? ஒன்றும் இல்லை, விரும்புவது, செயல்படுவது, அப்புறம் அறிவு வேலை செய்வது. அவ்வளோதான். இது 3 தான் ஒரு இச்சை, ஞானம், கிரி என்று சொல்வார்கள். இதை தான் சொல்கிறதுக்கு தான் இச்சாசக்தி, ஞானாசக்தி முருகரை காட்டுவாங்க. இச்சாசக்தி வள்ளி, ஞானாசக்தி முருகர், கிரியாசக்தி தேவியானை. இதெல்லாம் விட்டான். முருகருக்கு 2 பொண்டாட்டின்னு பூசினானே. எவனுக்கு எது புரியுது? இவனுக்கெல்லாம் நம்ம எதனா விளக்கத்துக்கு சொன்னால் எவனுக்கு எது புரியுது? புரிய மாட்டேன். முருகர் எவ்வளோ பண்ணிடுற, அதை விட்டான். முருகருக்கு 2, நம்மளாம் 2 வச்சு போகணுங்க. சரி, என்னமோ ஊத்தம்பு ரைட். அவள் உயிரின் ஞான சக்தியை வித்யா தத்துவம் விரைந்து சிறிதே எழுப்பும். ஞான சக்தியை வித்யா தத்துவம்னா ஒரு வித்தை அப்படின்னா அதுவும் ஒரு செயலை தான் குறிக்குதுன்னு வச்சுங்களேன். உயிரின் காலம், நியதி, உயிரின் இச்சா சக்தியை அராக தத்துவம் சிறிதே விளங்கச் செய்யும். உயிரின் இச்சா சக்தியை அராக தத்துவம் சிறிதே விளங்கச் செய்யும். அராகம் என்றால் இச்சாசக்தி, விருப்பப்படுறதுக்கு அராகமா? ஆமா. புத்தி வேலை செய்து வித்தை, செயல் வருவது விருப்பம், செயல். முடிஞ்சிச்சா? கிரி முடிஞ்சிச்சா இல்லையா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்க்கறது கலை. கலை என்ற தத்துவம் என்ன? காலம். அதாவது கலை என்ற தத்துவம் என்ன பார்த்தோம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கால தத்துவம் முடிஞ்சிச்சு. நியதி, உயிருக்கு இது விருப்பு, வெறுப்பு, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது தப்பு, இது கரெக்டு. இது நியதி தத்துவம். 3ஆவது என்ன பார்த்தோம்? செயல். அது காலம், நியதி, கலை பார்த்தோம். கலைனா என்ன? செயல். இதை கிரி, நடனம் ஆடுறாரு, ஓவியம் வரைகிறாரு, இதான் கிரி. கிரினா ஒன்றும் இல்லை, இதுதான் கிரி. இப்போ நான் கையாட்டுறேன்னா இது பேர் கிரி தான். ஒரு செயல் தான் கிரின்னு பேர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒன்றும் ஆளுங்க இந்த எழுத்தை போட்டு நம்மளை பயமுத்துறாங்க, ஒன்றும் கிடையாது. அப்புறம் 4ஆவதாக இருக்கிறது கலை பார்த்தோமா? வித்தை. வித்தை என்று சொன்னால் ஞானாசக்தி. அப்புறம் அராகம். ஞானாசக்தின்னு என்னது? அறிவு வேலை செய்யுது, அறிவை தூண்டுகிறது. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 5 அராகம். அராகம் என்றால் இச்சாசக்தி, விருப்பத்தை வைக்குது. விருப்பத்தை வைப்பது அராகம். அறிவு வேலை செய்கிறது வித்தை, செயல் செய்வது கலை. முடிச்சா? இதுக்கு மேலே அப்படியே போனால்
மேல் இருக்கிற தத்துவம் என்னது? காலம் நியதி, நிச்சயிப்பது நிச்சயிப்பது நியதி, காலத்தை வகுத்து தருவது காலம், காலத்தை வகுப்பது காலம், நிச்சயிப்பது நியதி, செயலை செய்வது கலை, அறிவு வேலை செய்வது இது நம்மளுடைய வித்தை, அப்புறம் செயலை அதாவது விருப்பத்தை வைப்பது ஆராகம். புரிச்சா? காலம், நியதி, கலை, வித்தை, ஆராகம். ரைட்டுப்பா. புருட தத்துவத்தை உயிர் என்றும் உள்ளம் என்றும் நூல்கள் கூறுகின்றன. உயிர் இன்ப வேட்கை உற்று உலகியல் இன்ப நினைவாய் நிற்கும் நிலை புருட தத்துவம் என்று முகமனாக கூறப்படுகிறது. மாயை என்பது உயிரின் அறிவு, இச்சை, செயல் என்னும் மூன்றும் பிரிந்து தோன்றாமல் எதையும் குறிப்பிட முடியாத மயக்க நிலையில் உயிருக்கு தருவது ஆகும். அசுத்த மாயையின் ஒரு பகுதியை இறைவன் கட்டளையால் அனந்த தேவர் கலக்கியதும் தோன்றும். இறைவன் கட்டளையா ஸ்ரீகண்ட ருத்ரர் அனந்த தேவர் தானே சரி. சரி சொல்லுங்க. அனந்த தேவர் கலக்கியதும் தோன்றுவதும் மாயை. அசுத்த மாயின் ஒரு பகுதியை இறைவன் கட்டளையால் ஸ்ரீகண்ட ருத்ர போடுது. சரி, நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பூட தத்துவம் என்பது உயிர், உயிர் உள்ளன்னு சொல்லுவாங்க. ஏன் உயிர்ன்றாங்கன்னா இந்த 5 சேர்ந்தால் தான் உயிர்னு ஒன்றே காட்ட முடியும், இல்லை காட்ட முடியாது. ஆமாவா? மாயை என்பது உயிரின் அறிவு, இச்சை, செயல் மூன்றும் பிரிந்து தோன்றாமல் செயல்பட முடியாத மயக்க நிலையில் உயிருக்கு தருவது ஆகும். இதுதான் மாயை. அதான் இச்சை, விருப்பம், செயல் மூன்றுக்கு உயிருக்கு 3 இருக்குதுமா. ஒன்றும் இல்லை, விருப்பப்படுறது, அப்புறம் அதை அறிவு வேலை செய்வது, செயல் நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, தண்டவாளத்தில் நடக்கணுன்ற இச்சை, முதல்ல தண்டவாளத்தில் நடப்போம் அப்படின்ற ஒரு ஆசை வருது. ஆசை வந்த உடனே என்ன வருது? ஒரு செயல், ஒரு ஆசை. இப்போ விச்சைப்படுறோம், தண்டவாளத்தில் நடக்கணும் அப்படின்ற விச்சை வருது. அப்புறம் என்ன பண்ணுது? அதுக்கு உடனே அடுத்தது என்ன செய்யுது? செயல் வருது, எப்போ ரெடி போடணும். அப்புறம் தண்டவாளத்தில் நடக்கணும்னு விருப்பம் வந்தோடனே அதுக்கப்புறம் ஞானம் வேலை செய்யுது. அப்போ எப்போ நடக்கலாம், எப்படி நடக்கணும் அப்படின்னு ஞானம் செய்யுது. அதுக்கு செஞ்ச உடனே அப்புறம் செயல் வந்துடுது, இப்படி நடப்போம். வருதா இல்லையா? இப்போ உடனே பாருங்கள், ஒரு பின்னாடி ரயில் வர சவுண்டு கேட்குது. கேட்ட மாத்திரத்தில் சவுண்டு காதில் விழுதா? ரயில் வருதேன்ற ஞானம் வேலை செய்யுது. அப்போ ரயில் வருதேன்ற ஞானம் வேலை செஞ்ச உடனே நம்ம இங்கேருந்து போகணுன்ற விருப்பம் வருது. விருப்பம் வந்த உடனே செயல் வந்துடுது. ஞானம் வேலை செய்யுது, அப்புறம் விருப்பம் வருது, அப்புறம் செயல் வருது. மாம்பழத்தை பார்க்குறோம், ஞானம் வேலை செய்யுது, அது மாம்பழம் ஞானம். மாம்பழத்தை சாப்பிடணும்னு விருப்பம் வருது, ஞானம் வந்த அப்புறம் தான் விருப்பம் வருது. விருப்பம் வந்த உடனே கல்லெட்டு அடிக்கிறான், மாங்காய் கீழே வருது. 3 உயிருக்கு நடக்குதா? இப்போது அம்மாக்குறாங்க, இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறாங்க, நம்ம இப்போ இட்லி ஊற்றுவோம் அப்படின்ற ஞானம் வருது. இட்லி ஊற்றணுன்ற உடனே சட்னி சாப்பிட்லாம் அந்த இட்லிக்கு அப்படின்னு ஒரு விருப்பம் வருது. விருப்பம் வந்தோடனே தேங்காய் இதெல்லாம் ஒச்சக்கல்லாம் போட்டு அரைக்கிறாங்களா? செயல் வந்துருச்சா? அவ்வளோதாம்மா. தேங்காய் சட்னியில் விருப்பம் செயல். ஆமாம், இச்சை, விருப்பம், செயல். என்ன செஞ்சாலும் நமக்கு நல்லா டேஸ்ட் ஆகுது. எது தான் போத்தல போகிறோம் வீட்டில்ன்ற கதையா? சரி, அசுத்தமாயின் ஒரு பகுதியாக செய்கின்றார் என்பதனை பார்த்துக்கணும். நிறைவாகுதாப்பா? நிறைய இருக்கு. சரி, இது பார்த்தோம்னா இனி சுத்தமாயி இருந்து இப்போது இது எப்படிலாம் சிவதத்துவம், சக்தி தத்துவம், சதாசிவ தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சுத்த வித்தை தத்துவம், சுத்தமாயை, இதெல்லாம் போய்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் பார்ப்போம். நான் பார்த்து சொன்னேன், தனி வகுப்பு வைக்க போகிறோம் உங்களுக்கு. இது நம்ம இப்போதைக்கு ஜென்ரலாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஜென்ரலாக செய்யுலக கருத்து அப்படியே பார்த்துடுறோம். ஆனால் இது இப்போ விரிவாக தான் பார்க்கலாம். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் சிவத்தத்துவம்னா என்ன, வித்தத்துவம் என்ன, ரொம்ப விரிவாக நம்ம தனித்தனி வகுப்பில் நம்ம பார்ப்போம். அதுக்காக நம்ம தனியாக அதுக்குன்னு ஒரு வகுப்பு வைத்து நம்ம அதை பார்த்துக்கணும். சரிங்களா? திருச்சிற்றம்பலம். இதை நம்ம நிறைவு செய்து அடுத்த வகுப்பு.